நண்பா நண்பி நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா, பகத் பாசில் நடிச்சு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த புஷ்பா 2 ரூல் மூவி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண கூலி தொழிலாளியா கடத்தல் வேலை பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம படத்தோட ஹீரோவும் பாத்தீங்கன்னா சிண்டிகேட்டுக்கே தலைவரா மாறினதுக்கு அப்புறம் அவங்களோட நடவடிக்கை எப்படி இருந்ததுன்னு காட்டுற விதமா இந்த கதை அமைஞ்சிருக்கு. இங்கே புஷ்பாவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபான ராஷ்மிகா கூட என்னதான் வசதியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவங்களுக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் சரி அவங்களோட பேருக்கான அங்கீகாரம் கிடைக்காததுனால ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டப்படுறாங்க. அதே நேரம் போலீஸ் ஆஃபீஸரான நம்ம பகத் பாசிலும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது புஷ்பாவை எப்படியாவது பிடிச்சிடலான்னுட்டு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம புஷ்பாவும் பார்த்தீங்கன்னா நானாவது மாற்றுறதாவதுன்னுட்டு பார்த்தீங்கன்னா பாசிலுக்கே பார்த்தீங்கன்னா டிமிக்கி கொடுத்துட்டு ஒவ்வொரு நேரமும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. புஷ்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்மிகானா ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் எது சொன்னாலுமே அவங்களுக்காக பார்த்து பார்த்து செய்கிற நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நம்ம ராஷ்மிகா நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாங்க, எப்படியாவது நீங்களும் சிஎம்மும் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து என்கிட்ட கொடுங்களேன்னுட்டு கேட்க, இதனால் புஷ்பாவும் பார்த்தீங்கன்னா சிஎம்மாக பார்க்க போன இடத்துல மரியாதைக்கு குறைச்சல் இல்லாட்டாலும் சிஎம் கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க, சிஎம்மும் பார்த்தீங்கன்னா கடத்தல்காரன் கூட எல்லாம் என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இதனால் புஷ்பாவும் பார்த்தீங்கன்னா நீ என்ன என் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, சிஎம்ஏ மாற்றி காட்டுறேன்ட்டு சவால்லாம் விடுறாங்க. எல்லாத்தையுமே சேர்ந்தனா ஃபர்ஸ்ட் பணம் தேவை. அதனால நம்ம புஷ்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடத்தல் பிளான் போடுறாங்க. இது நம்ம பகத் பாசிலுக்கும் தெரிய வந்து எப்படி அதை தடுத்து நிறுத்தினாங்க, அவங்க அண்ணன் மூலமா அவங்க பேருக்கான அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா, புஷ்பா சிஎம் மாத்தினாங்களா இல்லையாங்கிறதாங்க படத்தோட கதையே. படத்துல நம்ம அல்லு அர்ஜுனோட நடிப்பும் சரி ஃபைட்டும் சரிங்க செம்ம மாசு. அதுலேயும் டான்ஸை பற்றி சொல்லவே வேணாங்க, பின்னிட்டாங்க போங்க. எமோஷன் சீன் ஆகட்டும், பேசுகிற ஒவ்வொரு டைலாக்காக இருக்கட்டும் செம்ம மாசுங்க. அதே மாதிரி ரஷ்மிகா அவங்களோட நடிப்பும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. என்னதான் புஷ்பா ஊரே அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாலும் அவங்கள என்னமோ கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நம்ம ரஷ்மிகா தாங்க. அதே மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம புஷ்பாவுக்காக அவங்க பேசுகிற டைலாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பகத் பாசிலோட நடிப்பும் சரி, ஆடுகளம் நரேனோடவங்களோட நடிப்பும் சரி, இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி மியூசிக்கில் சாங்ஸ் எல்லாமே வேற லெவலுங்க. தான் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 20 நிமிஷம் போனாலுமே எந்த இடத்துலையுமே நமக்கு போரிங்கே இருக்காதுங்க. அவ்வளோ விறுவிறுப்பாக தான் படத்தை கொண்டு போயிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா புஷ்பா 1 விட எனக்கு இந்த 2 ரொம்பவே பிடிச்சிருந்துங்க. அந்த அளவுக்கு நம்ம அல்லு அர்ஜுனோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருக்கு. ஆடியன்ஸ் எல்லாருமே புஷ்பா 2 சொல்லிட்டு இருக்காங்களே, படம் எப்படி வருமோ இல்லையோன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலங்க படம் நல்லாவே இருக்கு. எல்லாரும் போய் தியேட்டரில் படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.